ஜெபம். எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, பரிசுத்த தேவனே, உமக்கு கோடா கொடி ஸ்தோத்திரம்ப்பா. ஏசப்பா, ஜீவன் சுகம் பலன் தந்தீங்களே, நன்றியப்பா. நீ தந்த ஜீவனுக்காய், சுகத்துக்காய், பலத்துக்காய், ஆரோக்கியத்துக்காய் உமக்கு கோடா கொடி ஸ்தோத்திரம்ப்பா. யேசுராஜனே, இந்த காலவெளியிலே உண்மை தியானிக்க இருக்கிறோம். ஆவியானவர் எங்களுக்கு ஒத்தாசையாக இருந்து வசனங்களை எங்களுக்கு விலைக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறேன். குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க. இரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திக்கிறீங்கப்பா. சோத்திரம் சோத்திரம், கோடா கொடி ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன். அன்பான ஜேடிகே மேயர்களுக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தல் சொல்கிறேன். நம்ம கடந்த காலங்களிலே நாம் ஆகமங்களில் ஐந்து ஆகமங்களில் நம்ம 4 ஆகமங்கள் முடித்து விட்டு 5வது ஆகமம் உபாகமத்தில், அதுவும் கடைசியில் வந்துட்டோம். 29ஆம் அதிகாரத்துக்கு வந்துட்டோம். இந்த 29ஆம் அதிகாரத்தில் தேவன் மோசையோடு, அந்த உபாகம் முக்கியமான அதிகாரம், அது மோசையோடு இஸ்ரவேல் ஜனங்களோடு பேசுகிறார். நீங்கள் கானானில் போய் இப்படிலாம் இருக்கணும், நீங்கள் என்னுடைய நாமத்தை நீங்கள் தொழுது கொள்ள வேண்டும், நான் உங்களுக்கு நான் இங்கே கற்பிக்கிறதே நீங்கள் அங்கே செய்யணும், தவறாமல் செய்யணும் அப்படின்னு போதிக்கிறார். இந்த 40 வருஷ காலங்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் அலைந்து திரிந்து தேவனே அவர்களை தூக்கி சுமந்த மாதிரி சுமந்து வந்தார்கள். அதில் இப்போ மோசே ஜனங்களுக்கு கற்பிக்கிறார். மோசே அங்கே போக முடியாது, ஆனாலும் அங்கே யோர்தானுக்கு அப்புறம் போகிறதுக்கு முன்னாடி தேவன் சொன்னதை நமக்கு வேத வாக்கியங்களாக கர்த்தர் எழுதி தந்திருக்கிறார். இதில் நம்ம பார்க்கும் பொழுது 29ஆம் அதிகாரத்தில் சில வசனங்களை வாசிக்கிறேன். ஓரேப்பிலே இஸ்ரவேல் புத்திரருடைய பண்ணிக்கொண்ட உடன்படிக்கை அல்லாமல் மோவாப்பின் தேசத்தில் அவளோடைய உடன்படிக்கை பண்ண கர்த்தர் மோசைக்கு கட்டிட்ட வார்த்தைகள் இவைகளே. அதாவது மோசே இஸ்ரவேல் எல்லாரையும் வரவழைத்து அவர்கள் நோக்கி, எகிப்து தேசத்திலே உங்களுக்கு கண்களுக்கு முன்பாக பார்வோனுக்கும் அவனுடைய எல்லா ஊழியக்காரருக்கும் அவனுடைய தேசம் முழுவதற்கும் கர்த்தர் செய்த பெரிய சோதனைகளையும் பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் கண்ணார கண்டீர்களே. ஆகிலும் கர்த்தர் உங்களுக்கு உணரத்தக்க இருதயத்தையும் காணத்தக்க கண்களையும் கேட்கத்தக்க காதுகளையும் இந்நாள் வரைக்கும் கொடுக்கவில்லை. பாருங்கள், இதில் எப்படின்னா, அந்த மோவாப் தேசத்தில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இருக்கும் பொழுது கர்த்தர் மோசையை கூப்பிட்டு இதெல்லாம் சொல்கிறார். எப்படி சொல்கிறாருன்னா, ஓரேப்பில் இஸ்ரவேல் புத்திரருடைய பண்ணிக்கொண்ட உடன்படிக்கை அல்லாமல், ஓரேப்பில் பண்ணது அல்லாமல் வேற உடன்படிக்கையும் சொல்கிறார். ஏன்னா நம்ம மோவாப்பின் தேசத்திலே அவருடைய உடன்படிக்கை பண்ண கர்த்தர் மோசையை கட்டிட்ட வார்த்தைகளை இல்லை. கர்த்தர் மோசைக்கு, அதாவது மோவாப் தேசம், மோவாப்பு, அதாவது லோத்தின் புத்தர்களுடைய மோவாப் தேசத்தை ஆண்டவர் உங்களுக்கு சுதந்திரமாக கொடுத்துட்டார். அவங்க பிடிச்சி ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்க. அப்போம்போது அவங்கள கூப்பிட்டு அவங்க சொல்கிறார், அதாவது மோசே நமக்கு எழுதி தந்திருக்கிறார். எப்படின்னா, மோசே இஸ்ரவேல் எல்லாரையும் வரவழைத்து அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே உங்கள் கண்களுக்கு முன்பாக, எகிப்து தேசத்திலே உங்கள் கண்களுக்கு முன்பாக. அப்போ 40 வருஷத்துக்கு முன்னால் உள்ள ஆட்களுக்கு பூரா தெரியும். அவங்க 40 வருஷத்துல அவங்களுடைய சவங்கள் எல்லாம் என்ன செய்யுன்னா, அவங்களுடைய பிள்ளைகள்லாம் கானான் தேசத்துக்கு போகிறாங்க. இவங்களுடைய சவங்கள் எல்லாம் வனாந்தரத்திலே விழுந்து போயிட்டுன்னு தான் சொல்கிறாங்க, கீழ்ப்படியாமனால. அதனால் கடைசியில் இந்த இதில் மோவாப் தேசத்தை பிடிக்கும் பொழுது மோசே இதை சொல்கிறான். மோசேக்கு நல்லா தெரியும், அவங்க பிள்ளைகளுக்கு தெரியாது, அவங்க இடையில பிறந்தது. ஆனாலும் அந்த மோசே அது பழைய ஏற்பாட்டில் நடந்தது சொல்லுவான். முன்னால் அப்படி நடந்தோம், இப்படி இருந்துச்சு. நம்ம ஒரு காரியங்களை பகிர்ந்து கொள்ளும் பொழுது, நாங்கள் முன்னால் அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாருன்னா, மோசே இஸ்ரவேல் எல்லாரையும் வரவழைத்து அவர்கள் நோக்கி, எகிப்து தேசத்திலே உங்கள் கண்களுக்கு முன்பாக பார்வோனுக்கும் அவனுடைய எல்லா ஊழியக்காரருக்கும் அவனுடைய தேசம் முழுவதற்கும், அதாவது பார்வோன்ட்டு இருப்பு களவாயிலிருந்து அவங்கள மீட்டு கொண்டு வர்றாரு. அவங்களுக்கு என்னென்னலாம் செய்தாங்கிறத சொல்கிறார். கர்த்தர் செய்த பெரிய சோதனைகளையும் பெரிய அடையாளங்களையும், பெரிய சோதனை அவங்களுக்கு கொடுத்தாரு. யாருக்கு? பார்வோனுக்கு. அடையாளங்களை கொடுத்தாரு, அற்புதங்களையும் கண்ணார கண்டீர்களே. அவங்களுக்கு என்னெல்லாம் எகிப்து ஜனங்களுக்கு, அந்த பார்வோனுடைய ஜனங்களுக்கு நிறைய உபாதைகள், 10 உபாதைகள் அது கொடுத்தாரு. அதில் என்ன, கடைசியில் தலைச்சங்கர வந்த பிறகு அவனை விடுவிக்கிறான்.
அதுக்கு முன்னால் வாதையில் கொடுத்துக்கிட்டே இருக்கேன், என் சொந்த ஜனங்களே எனக்காக போக விடு, அவர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்க அவங்க சொந்த தேசத்துக்கு போட்டும், பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு அவங்க போகட்டும் அப்படின்னு சொல்லி அவங்கள வரவழைக்கிறாரு. அப்படி சொல்ல போறேன்னா, ஆகிலும் கர்த்தர் உங்களுக்கு உணர்த்தக்க ஆகிலும் நீ போட்டிருக்கு. அப்போ என்னன்னா இது எல்லாமே நடந்துச்சு, எல்லாம் கண்ணார பார்க்குறாங்க அவங்க ஜனங்கள், அந்த அவங்களுடைய கோத்திரங்கள் எல்லாமே கண்ணார பார்க்குறாங்க. பெரிய அற்புதம், பெரிய பெரிய அற்புதம், அதெல்லாம் யோசித்து பார்க்க முடியும், கிரகிக்க முடியாத அற்புதங்களை கர்த்தர் நேரடியாக செய்கிறார் பார்வோனுக்கு. ஆகிலும்னா அப்படி இருந்தாலும், அது எல்லாமே நீங்கள் கண்டிருந்தாலும், கர்த்தர் உங்களுக்கு உணரத்தக்க இருதயத்தையும், அவங்க அதெல்லாம் உணரணும், அப்படி இருதயத்தையும் காணத்தக்க கண்களையும் கேட்கத்தக்க காதுகளையும் இந்நாள் வரைக்கும் கொடுக்கவில்லைன்னு சொல்கிறார். பார்த்தீங்களா, கொடுக்கவில்லைன்னு சொல்கிறார். அதாவது தேவன் தான் அது என்ன சொன்னால் கண்ணார கண்டத உணர்த்தக்க இருதயம், உணர்வுள்ள இருதயம். அந்த உணர்வுள்ள இருதயம் தான் ஆண்டவர் ரொம்ப விரும்புகிறாரு. சாலமோனுக்கு உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்தார். ஆசியும் அஸ்திரியும் கொடுத்தாலும் உணர்வுள்ள இருதயம், இந்த உணர்வுள்ள இதயத்தை இந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் நினைச்ச கொடுக்கலை. உங்களுக்கு காதுகள் கேட்க இந்நாள் வரைக்கும் கொடுக்கலை. ஏன்னா தகப்பன் சில நேரத்தில் நல்ல பிள்ளைகளுக்கு செய்யும்போது அவங்க உணர மாட்டாங்க, கடைசி வரைக்கும் உணர மாட்டாங்க. இப்படிலாம் நம்ம அப்பா நம்மளை நடத்துகிறாங்களே, எல்லாம் செய்தாங்களேன்னு சொல்லிட்டு உணர மாட்டாங்க. அதே போல் தான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்னென்னா ஆண்டவர் உணரத்தக்க இருதயத்தை அவங்களுக்கு கொடுக்கவில்லை. கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்றும் நீங்கள் அறிந்து கொள்ளும்படி நான் 40 வருஷ காலம் உன்னாந்தரத்திலே நடத்தினேன். 40 வருஷ காலமாய் என்ன தேவன் என்று நீங்கள் அறியணும். தகப்பன் பிள்ளை என்கிற உறவில் நீங்கள் பிள்ளைகள் என்ப உணர்வை அறியணும். அதனால தான் சொல்கிறாரு, ஆகில் கர்த்தர் உங்களுக்கு உணர்த்தக்க இருதயத்தை காணத்தக்க கண்களையும் கேட்க காதுகளையும் இந்நாள் வரைக்கும் கொடுக்கவில்லை. கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிய முடியும். கர்த்தராகிய நான், என்னென்று உனக்கு வேறு தேவர்கள் என்று சொன்ன தேவன் தான். கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிய முடியும். நான் தான் உங்களுடைய தேவன் என்பது நீங்கள் அறியும்படிக்கு நான் 40 வருஷம் உங்களை வனாந்தரத்திலே நடத்தினேன். 40 வருஷம் வனாந்தரத்தில் நடத்தினாங்க. நேற்று போன மாதிரி 40 வருஷம் கழிஞ்சிரும், உணர முடியாது. அப்படி மனுஷனுடைய வாழ்க்கை இருக்குது. அப்போ இவங்களுக்கு என்ன நினைச்சாங்கன்னா அவர் சொல்கிறாரு, 40 வருஷம் உங்களை வனாந்தரத்தில் நடத்தினேன், உங்கள் மேல் இருந்த வஸ்திரம் பழமையாய் போகவில்லை, உங்கள் காலில் இருந்து பாதரட்சிகள் பழசாய் போகவில்லை. இது முக்கியமான அது வசனம். நீங்கள் 40 வருஷம் வனாந்தரத்தில் நடந்த உங்கள் சட்டை, உங்களுடைய வஸ்திரம் பழமையாக போகவில்லை. 40 வருஷம் ஒரு சட்டையை போட முடியுமா? நம்ம 2 வருஷம் 3 வருஷத்தில் 4 வருஷத்துல 2 வருஷத்துலேயே அந்த இது சட்டையினுடைய அது போயிடும். அது எப்படின்னா மனுஷனால் உண்டாக்கப்பட்ட சட்டை மாதிரி அது என்ன செய்யணும்னா உடனே அது பேடாய் போயிடும், அது கிழிஞ்சு போயிடும், நூல் இத்துப்போம், எல்லாமே போயிடும். ஆனால் இவங்களுக்கு எப்படின்னா உங்கள் மேலிருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை. பழையதாய் போகல, பழசு மாதிரி தெரியாது, புதுசு மாதிரியே இருந்துச்சு 40 வருஷம். எப்படி நடத்தினார் பார்த்தீங்களா ஜனங்களை? யோசித்து பார்க்கவே முடியாது. அந்த வசனம் எவ்வளோ உண்மையாக இருக்கிறது. தேவன் எழுந்தது அதெல்லாம். பழமையாய் போகும்லே உங்கள் காலில் இருந்த பாதரட்சைகள் பழசாய் போகும்லே. செருப்பு நீங்கள் போட்டிருக்க பாதரட்சை எல்லாருக்குமே ட்ரெஸ்ஸு கொடுத்துருக்காரு, பாதரட்சை கொடுத்துருக்காரு, அது பழசாக கூட போகல, அது தேவையே இல்லை. அப்போ எப்படி நடத்திருக்காருன்னா அவங்க குளிர்ச்சியாய் பகல்லே மேகஸ்தம்பம் இரவிலே அக்கினி ஸ்தம்பம் மாதிரி அவங்கள நினச்சேன்னா அவங்களுடைய உடம்பு சோர்வடையாதபடி அவங்கள நடத்தி கொண்டு வருகிறார் 40 வருஷ காலம் வனாந்தரத்தில். அதுதான் அர்த்தம். உங்கள் காலில் இருந்த பாதரட்சை பழசாய் போகும் இல்லை, அது பழசிய செருப்புன்னு சொல்லலை. இப்போ செருப்பு ஒரு 6 மாதம் 1 வருஷம் கூட உழைக்க மாட்டேங்குது, அது போயிடும். ஆனால் 40 வருஷ காலம் ஒரே செருப்பை போட்டு அது பழசாகலன்னு சொல்லியிருக்கார் ஆண்டவர். அதில் போகவும் இல்லை. உங்கள் அப்பம் சாப்பிடவும் இல்லை, நீங்கள் அப்பம் சாப்பிடவும் இல்லை. நீங்கள் அப்பம் தோசை அந்த மாதிரி சில அப்பம் சுட்டு நீங்கள் சாப்பிடலை. நானே வானத்தின் மன்னாவை உங்களுக்கு தந்து நீங்கள் அதை சாப்பிட்டு வந்தீங்க, இறைச்சியை தந்தேன், தண்ணியை தந்தேன், எல்லாம் சொல்கிறாரு. நீங்கள் அப்பவும் சாப்பிடவும் இல்லை, திராட்சை ரசம் மதுவும் குடிக்கவில்லை என்றார். திராட்சை ரசமும் மதுவும் குடிக்கலை. திராட்சை ரசம் மனுஷனை களிப்புண்டாக்கும், நீங்கள் அதெல்லாம் உங்களுக்கு நான் தரலை. உண்மையான வானத்தின் அப்பத்தினால மனுஷன் சாப்பிட்டான். தேவதூதர் ஆகாரத்தை மனுஷன் சாப்பிட்டான். தேவதூதனுடைய ஆகாரத்தை கொடுத்து அவங்கள 40 வருஷம் வழி நடத்தி கொண்டு வருகிறார். மதுவும் குடிக்கவில்லை. நீங்கள் இவ்விடத்தில் வந்தபோது எஸ்போனின் ராஜாவாக சீகோனையும் பாசானின் ராஜாவோ நம்மோடு யுத்தம் செய்ய புறப்பட்டான். நாம் அவர்களே முறியடித்து. பார்த்தீங்களா, இல்லாமல் அந்த ஓகு, அதாவது அவன் யோகு ராஜா பெரிய ராஜா, அவனுடைய பலன் ரொம்ப பெரிய பலனாக இருந்தான். ஆனால் அவனை தான் பைபிளில் குறிப்பிட்டு சொல்கிறார். ஏன்னா
எஸ்போனின் ராஜாவாக சீகோனுக்கும் பாசானின் ராஜாவாக ஓகும் நம்மோட யுத்தம் செய்ய புறப்பட்டார்கள். அந்த ஓகு ராஜாவும் பாசானின் ராஜாவும் எஸ்போனின் ராஜாவாக சீகோனும் எல்லாம் புறப்பட்டு வரும்போது ஆண்டவரே யுத்தம் செய்து இவங்களை என்ன செய்யறனா முறியடிக்கிறான் ராஜாக்களை. புறப்பட்டார்கள். நாம் அவர்களை முறியடித்து அவர்கள் தேசத்தை பிடித்து அதை ரூபனுக்கும் காத்தியருக்கும் மனாசாயின் பாதி கோத்திற்கும் சுதந்திரமாக கொடுத்தோம். அப்போ எல்லாம் கொடுத்துட்டாங்க. திருப்பி இந்த மோசே இதை விலைக்கு சொல்கிறான். அந்த ராஜ்யத்தை பிடித்து 2.5 கோத்திரம் யோர்தானுக்கு இந்த சைடு அப்படி கொடுக்குறாரு. அப்படின்னா ரூபன் கோத்திரத்துக்கும் காத்து கோத்திரத்துக்கும் மனாசாயின் பாதி கோத்திரம், இந்த கோத்திரத்துக்கு எங்களை ஆடு மாடு கட்டத்துக்கு நல்ல இடமா இருக்குதுன்னு சொல்லி அவங்க கேட்டதுனால நாங்கள் இங்கே இருந்துக்கிடுவோம், அங்கே எங்களுக்கு பங்கு கேட்க மாட்டோம், யோர்தானுக்கு அந்த சைடு. ஆனால் யுத்தம் செய்ய வருவோன்னுட்டு முன்னாலே ஆணையிட்டில் நம்ம பழைய பாகத்தில் பார்த்துருக்குறோம். இப்போ இவங்களுக்கு கொடுத்தோம்னு சொல்கிறார். அவர்களை முறியடித்து அவர்கள் அந்த தேசத்தை பிடித்து ரூபனிற்கும் காத்தியருக்கும் மனாசின் பாதி கோத்திரத்துக்கும் சுதந்திரமாக கொடுத்தோம். இப்பொழுது நீங்கள் செய்யத்தவதெல்லாம் உங்களுக்கு வாக்கியபடி இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கை கொண்டு அழிபடி செய்வீர்களாக. நான் இப்பொழுதும் உடன்படிக்கை வார்த்தை அது என்ன கை கொண்டு உடன்படிக்கையின் வார்த்தைகளை கை கொண்டு அழிபடி செய்வீர்களாக. உன் தேவனாய கர்த்தர் உனக்கு சொன்னபடியே உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்தபடியே இன்று உன்னை தமக்கு ஜனமாக ஏற்படுத்திக் கொள்ளவும் தாம் உனக்கு தேவனாய் இருக்கவும் நீ உன் தேவனாய கர்த்தருடைய உடன்படிக்கையும் இன்று உன்னுடைய பண்ணுகிற அவருடைய ஆணை உறுதிக்கும் உட்பட்டு, அதாவது ஆண்டவர் உடன்படிக்கை கொடுத்தாரு, 10 கட்டளை கொடுத்தாரு, இனி இதன்படி நடக்கணும்னு சொல்லிட்டு உடன்படிக்கை பண்ணார். அப்போ அது எல்லாமே சொல்கிறார். எல்லாமே மோசே என்ன ஜனங்களுக்கு சொல்கிறான். ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோப்பும், ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். இந்த யாக்கோப் இந்த இவருக்கெல்லாம் இவங்க சந்ததிக்கு பூரா ஆண்டவர் ஆணையிட்டு கொடுத்தார். உனக்கு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை கொடுப்பேன்னு சொன்னார். ஆனாலும் உன்னுடைய ஜனங்கள் 400 வருஷம் அந்த எகிப்திலே அடிமையாக இருப்பார்கள், அது மட்டும் மறந்துடாதுன்னு சொல்கிறாரு. அவன் 400 வருஷம் அடிமைப்பட்டுட்டு திருப்பி அவங்க 430 வருஷம் அங்கே இருந்தாங்க. அதுக்கு பிறகு 40 வருஷம் அந்த பாலைவனத்தில் வனாந்தரத்தில் சுற்றி வராங்க. திருப்பி தான் இப்போ என்ன பாலும் தேனுடைய கானான் தேசத்துக்கு போகிறாங்க. இவ்வளோ காலமும் ஆண்டவர் அவங்கள நடத்தி கொண்டே வருகிறார். வானத்தின் அப்பத்தினாலும் அந்த கண்மலையின் தண்ணீர்னாலும் அதாவது ருசிகரமான ஆகாரத்தினாலும் அவங்களை போஷித்து கொண்டு வருகிறார். இப்போ அவங்க இன்னும் என்ன சொன்னால் உழைப்பு இல்லை, ஆனாலும் ஆண்டவர் என்னத்துக்கு சாப்பாடு கொடுக்குறாரு. இரும்பு அவங்க என்ன சொன்னால் சொந்த தேசத்தில் பாலும் தேனும் ஓடுகளை போய் அங்கே போய் என்ன சொன்னோம் வேலை செய்து அங்கே உள்ள கனிகளை பறித்து எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு தேவனுக்கு பலியிட்டு தேவனை ஸ்தோத்தரித்து அவனுக்கு எல்லாருக்கும் லேவியர் ஆசாரியர்கள் எல்லாருக்கும் இப்படி இருக்குன்னு சொல்லி கட்டளையாக கொடுக்குறார். இப்பொழுது நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும், இப்பொழுது நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும் படிக்க எல்லாம் வாய்க்கணும். மனுஷன் செய்கிறதெல்லாம் வாய்க்காதே போன்னு சொல்லியிருக்காரு. ஆனாலும் என்ன செய்யணும்னா தேவன் செய்த காரியம் அப்படியே வாய்க்கும், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் சொல்லிட்டு சங்கீதக்காரன் சொல்லணும் 1ஆம் சங்கீதத்தில். அப்போ என்ன செய்யணும், நம்ம செய்ததெல்லாம் வாய்க்கணும்னா நம்ம தேவனுக்கு பிரியமாக இருக்கணும், அவருடைய கட்டளைகளை கை கொள்ளணும், தேவன் என்று தொழுது கொள்ள வேண்டும். அவர் தான் மெய்யான தேவன் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் அது சொல்கிறார். உன் தேவனாய கர்த்தர் உனக்கு சொன்னபடியே உன் பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு ஆணையிட்டு கொடுத்தபடியே இன்று தனக்கு ஜனமாகவும் ஏற்படுத்திக் கொள்ளும். உனக்கு சொந்த ஜனம்னு சொல்லிட்டார். முதல்ல இவ்வளோ நாள் உங்களை வழிநடத்தி கொண்டு வந்தேன், ஆனால் இப்போ நீங்கள் என்னென்னா சொந்த ஜனங்கள்னு சொல்கிறார். தனக்கு ஜனமாகவும் ஏற்படுத்திக்கொள்ளும் தாம் உனக்கு தேவனாக இருக்கவும். நான் தான் உனக்கு தேவன். ஏன்னா அவங்களுடைய செய்கைகளை தேவனுடைய செய்கைகளை எல்லாம் அவங்க அறிஞ்சு கொண்டு வராங்க. உன் தேவனாய் கர்த்தருடைய உடன்படிக்கையும் இன்று அவருடைய ஆணை உறுதிக்கும் உட்பட்டு உங்கள் கோத்திரங்கள் தலைவரும் உங்கள் மூப்பர்களும் உங்கள் அதிபதிகளும் இஸ்ரவேல் சகல புருஷரும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் மனைவிகளும் உங்கள் பாளையத்துக்குள் இருக்கிற உங்கள் விறகுக்காரனும் உங்கள் தண்ணிக்காரனும் அந்நியர் எல்லாரும் இன்று உங்கள் தேவனாய கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறீர்களே. எல்லாரும் ஜனங்கள் எல்லாம் கூட்டிட்டாங்க. அவங்க பாளையத்துக்குள்ள விறகுக்காரன், அவங்களுக்கு வேக வைக்கிறதுக்கு விறகுக்காரனா அங்கே அப்போ இருந்திருக்கிறான், அதை கூட ஆண்டவர் சேர்க்குறாரு. தண்ணிக்காரன், தண்ணி வீட்டுக்கு தண்ணி எடுத்து ஊற்றுறவன். அப்போ தேவன் எல்லாமே முன்குறித்து அவங்க எல்லாமே நிற்கிறாங்க. உங்கள் பிள்ளைகளும் உங்கள் மனைவிகளும்னு சொல்லியிருக்க. அப்போ 2-3 மனைவிகள் இருக்கலாங்க. மனைவின்னு ஒன்று போடாமல் பன்மையில் சொல்லியிருக்க. மனைவிகளும் உங்கள் பாளையத்துக்குள் இருக்கிற உங்கள் விறகுக்காரனும் உங்கள் தண்ணிக்காரனுமாகிய அந்நியர் எல்லாரும், விறகுக்காரன்
தண்ணிக்காரன் எல்லாமே அந்நியர்கள், அவங்க கோத்திரத்தில் சேரலை. இவங்க இஸ்ரவேல் ஜனங்களோட புறப்பட்டு வந்தவங்க, இவங்களுக்கு ஊழியம் செய்கிறாங்க, இவங்களுக்கு வேலையாள் மாதிரி தண்ணி கொடுக்குறாங்க, எல்லாம் கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது அவங்களும் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. அந்நியர் எல்லாரும் இன்று உங்கள் தேவனாய கர்த்தர் சமூகத்தில் இருக்கிறீர்களே, நான் உங்களோட மாத்திரம் இந்த உடன்படிக்கையும் இந்த ஆணையும் உறுதியும் பண்ணாமல் இன்று இங்கே நம்முடைய தேவனாய கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறவர்களோட இன்று இங்கே நம்மோட இராதவர்களுடைய கூட நாம் பண்ணுகிறேன். அவங்களோட இல்லை அந்த தண்ணிக்காரனும், அதனால அவங்களோட உடன்படிக்கை பண்ணுறார். அதை பண்ணுகிறேன். நாம் எகிப்து தேசத்திலே குடியிருந்ததையும் நாம் கடந்து வந்த இடங்களையும் ஜாதிகளின் நடுவே நடந்து வந்ததையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அவங்க எகிப்து தேசத்தில் குடியிருந்ததையும் பாலைவனத்திலே அந்த நடந்து வந்ததையும் கடந்து வந்த இடங்களில் ஜாதிகளின் நடுவே கடந்து வந்தது, எல்லா ஜாதியும் அந்த ஜாதிகள் நடுவே இருந்து கடந்து வந்ததையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் எல்லாருமே அறிஞ்சிருக்கிறீங்க, எல்லாம் உங்களுக்கு தெரியும். இளமையிலேருந்து 40 வருஷத்துக்குள்ளே நீங்கள் என்னென்னலாம் பட்டீங்க, என்னென்னலாம் நம்ம அனுபவித்தோம், என்னெல்லாம் இது பண்ணோம், அப்படி எல்லாமே உங்களுக்கு தெரியும். நான் உங்களை நடத்தினேன் அப்படிங்கிற சொல்கிறார். அறிந்திருக்கிறீர்கள் எல்லாமே, பல ஜாதி மக்களுடைய செய்கைகள் எல்லாமே இவங்க அறிஞ்சிருக்கிறாங்க. அவர்களுடைய அருவருப்புகளையும் அந்த பல ஜாதி மக்களுடைய அருவருப்புகளையும் அவர்களின் மரமும் கல்லும் வெள்ளியும் பொன்னுமான அவருடைய நரகலான தேவர்களை கண்டிருக்கிறீர்கள். அந்த நரகலான தேவர்னு சொல்கிறார். ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒன்று தான் இது. அந்நிய தேவர்களை நமஸ்கரிக்கும் சேவிக்க வேண்டாம்னு சொல்கிறார். அதான் அவர் முன்னக்கிட்ட இதெல்லாம் சொல்கிறாரு. அவருடைய அருவருப்புகளையும் அவர்களில் இருக்கிற மரமும் கல்லும், அவங்க தன்னுடைய இருதயத்தை காய்ந்த மரத்துக்கு செலுத்துவாங்க, கல்லுக்கு செலுத்துவாங்க, தன் இருதயத்தை அதை வணங்குவாங்க, அதை சேவிப்பாங்க. அது ஆண்டவருக்கு பிரியமில்லாது. தேவன் அருவிஸ்வரூபி, அவர் காணக்கூடாத தேவனை இதயத்தின் ஆழத்திலிருந்து நீ முட்டு போட்டு தரையில் முட்டு போட்டு நெத்தி தரையில் படணும். அது ஜெபம் பண்ணால் தான் ஆண்டவருக்கு பிரியம். நீ கல் மண்ணெல்லாம் நீ அவங்க செய்கிறது எல்லாமே நீங்கள் அறிஞ்சிருக்கிறார். எழுதார் எப்படின்னா, அவருடைய அருவருப்புகளையும் அவர்கள் மரமும் கல்லும் வெள்ளியும் பொன்னுமான அவர்கள் நரகலான தேவர்களை கண்டிருக்கிறீர்கள். அவங்க நரகலான தேவர்கள் நீங்கள் எல்லாமே கண்டிருக்கிறீங்க. ஆகையால் அந்த ஜாதியிலே தேவர்களை சேவிக்க போகும்படி இன்று நம்முடைய தேவனாய கர்த்தரை விட்டு அகலுகிற இருதயமுள்ள ஒரு புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் குடும்பமாகிலும் கோத்திரமாகிலும் உங்களில் இராதபடிக்கையும் நஞ்சையும் எட்டியையும் முளைப்பிக்கிற யாதொரு வேர் உங்களுக்கு இராதபடி பாருங்கள். அப்படி நீ சேவிக்க செய்யக்கூடாது. நஞ்சையும் எட்டி முளைப்பிக்கிற யாரும் ஒன்றை இருக்கக்கூடாது, அந்த ஸ்திரீகள் இருக்கக்கூடாது. தேவனை நோக்கி தான் முறையிடணும். அவர் தான் உங்களை வழிநடத்தி வருகிறார், அவர் தான் உங்களை காத்துக்கொள்கிறார். எல்லாமே தேவன். சொந்த ஜனங்களை சேவிக்கணும். நீங்கள் அந்நிய இது மாதிரி பண்ணக்கூடாது, அந்நிய தேவனுடைய அருவருப்புகளை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறார். முளைப்பிக்கிற, அதாவது நஞ்சையும் எட்டியும் முளைப்பிக்கிற யாதொரு வேர் உங்களுக்கு இராதபடி. சின்ன வேர் போட்டுரும், அது கிளையாக வந்துடும், அப்படி வரக்கூடாது. நஞ்சு அந்த வேர் ஒன்றை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். நஞ்சையும் எட்டியும் முளைப்பிக்கிற யாதொரு வேர் உங்களில் இராதபடிக்கு பாருங்கள், உங்களை இருக்கவே கூடாதுங்கிறார். அப்போ எவ்வளோ ஆண்டவருக்கு முக்கியமாக கட்டளையிடாரு, அவருக்கு எவ்வளோ கோபம் வரும். இதனால தான் எல்லாமே அழிஞ்சு போகிறது. தேவன் பரிசுத்தர், அவரை நம்ம தடவையாயிலும் கண்டுகொள்ள வேண்டும். அவர் எப்படின்னா, என்னுடைய துதியை நான் விக்கிரகங்களுக்கு கொடைன்னு இருக்கிறாரு. நம்ம தேவனை நோக்கி தான் துதிக்கணும். விக்கிரகங்கள் நோக்கியோ மற்ற காரியங்களையோ உலக காரியங்களையோ நம்ம நோக்கி துதிக்கும் பொழுது ஆண்டவர் அதை அறிவார். இதயத்தின் யோசனைகளும் சிந்தனைகளையும் தூரத்திலிருந்து அறிகிறார். நமக்கே அப்படி கொஞ்சம் சிந்தனை இருந்தால் தேவன் எவ்வளோ பரிசுத்தர், அவருக்கு எவ்வளோ இருக்கும். ஒரு சாதாரண செல்ஃபோன்லேயே எவ்வளவு கண்டுபிடிப்புகள், எவ்வளவு இது வந்திருக்கு. அதை உண்டாக்கின தேவன் எப்படி இருப்பார். நம்ம எழுந்தாலும் தெரியும், நம்ம உள்ளத்தில் உதிக்கும் பொழுதே தெரியும். அவன் லூசிபர் லேசாக தான் யோசித்தான், ஆண்டவர் அவனை கீழே தள்ளிட்டார். நான் தேவ பருவத்திலேருந்து தன்னை லேசாக உயர்த்தினான். பெருமை வரவே கூடாது. பெருமை உள்ளவருக்கு தேவன் ஏற்று நிற்கிறார், தாழ்மை உள்ளவருக்கு கிருபையும் அளிக்கிறான்னு இருக்கு. அதாவது பெருமை, அந்த பெருமைங்கிறது வரக்கூடாது. அதனால தான் தேவனை நோக்கி தான் நம்ம ஜெபம் பண்ணணும். அதான் சொல்கிறார் இதில். நஞ்சையும் எட்டியும் முளைப்பிக்கிற யாதொரு வேறு உங்களில் இராதபடி பாருங்கள். யாரோது வேர், சின்ன வேறாக தான் இருக்கும். அந்த வேர் உங்கள்கிட்ட இருக்கக்கூடாது, எண்ணெய் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்படிப்பட்டவன் இந்த ஆணையுனின் வார்த்தைகளை கேட்டு தகாத நிமித்தம் வெறிக்க குடித்த அப்படிப்பட்ட அந்த வேர் உள்ளவன் என்னச்சுவான்னா,
அப்படிப்பட்டவன் இந்த ஆணையுறுதலின் வார்த்தைகளை கேட்டு தகாத நிமித்தம் வெறிக்க குடித்து மன இஷ்டப்படி நடந்தாலும் எனக்கு சுகம் உண்டாயிருக்கும் என்று உள்ளத்திலே தேற்றி கொண்டால் கர்த்தர் அவனை மன்னிக்க சித்தமாகிறார். அதாவது குடிச்சாச்சுன்னா மதுபானம் மற்றெல்லாம் குடித்தேன்னா என்னுடைய சரீரத்துக்கு நல்லா இருக்கும், நான் நல்லா புஷ்டியாக இருப்பேன், அப்படி இருப்பேன் எப்படி இருப்பேன் அப்படின்னு நினச்சி நான் வெறிக்க குடிக்கிறவன் தான் மனம் போல போகிறவன் தான். அதாவது அதில் இருதயத்தை வச்சு செலுத்துவான். அதுதான் ஆண்டவர் இது முன்னக்கூட்டியில் இருக்கார். எப்படின்னா அப்படிப்பட்டவன் யானையுடைய நிமித்தம் வார்த்தைகளை கேட்டு தகாத நிமித்தம் வெறிக்க தன்னுடைய மன மகிழ்ச்சிக்கு இருக்கிறதாடி அவன் வெறிக்க குடிப்பான். அப்படி குடிக்கக்கூடாதுன்னாரு. நோவா அப்படி குடித்தப்பே தான் அந்த அவனுடைய இது என்னச்சுன்னா வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். அவன் திராட்சை ரசத்தை உண்டாக்கி அது வெறிக்கவே கூடாது. குடி ஆண்டவருக்கு பிரியமில்லாதது. தன்னுடைய நாலேஜ் சொந்த நாலேஜிலே தான் இருக்கணும் ஒழிய குடியோ மதுபானம் பண்ணியோ தன்னுடைய தனக்கு ஏதாவது உண்டு பண்ணியோ தான் ஏதாவது புதுசாக இது பண்ணியோ செய்யக்கூடாதுங்கிறத ஆண்டவர் விளக்குறார். வெறிக்க குடித்து மன இஷ்டப்படி நடந்தாலும் எனக்கு சுகம் உண்டாயிருக்கும்படி என்று, உனக்கு நல்ல சுகம் உண்டாயிருக்கும், நல்ல புஷ்டியாக இருப்போம், நம்ம அப்படி இருப்போம் இப்படி சொல்லி அதை குடிக்கக்கூடாது. ஆனால் பழைய ஏற்பாட்டில் என்ன சொல்கிறாருன்னா உனக்கு பலவீன நிமித்தம் கொஞ்சம் திராட்சை ரசம் கூட்டிக்கொள் தான் சொல்கிறாரு. அது மது கிடையாது, அது உனக்கு போதைக்கு தன்னுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டு நம்ம செயல் இழுக்கும்போது தான் அதுதான் போதை. அப்படி பண்ணவே கூடாதுன்னு சொல்கிறார் ஆண்டவர். அவங்க சிலவங்க அதில் கரெக்டாக இருப்பாங்க. சின்ன ஆல்கஹால் கூட சேர்க்க மாட்டாங்க. காஃபி குடித்தா கூட அவங்களுக்கு ஆல்கஹால் தான் அதில் இருக்கும்பாங்க. அவ்வளோ சிலவங்க கட்டுப்பாடாக இருப்பாங்க. இது ஒன்றும் செய்யாது, வயிற்றுக்குள்ளே போய் மனுஷன் ஒன்றும் செய்யாது, புதிய ஏற்பாடு ஆண்டு சொல்லிட்டாரு. ஆனால் இதுக்கு நம்ம முக்கியத்துவம் பண்ணாத அப்படிங்கிறதான் பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்கிறார். மன இஷ்டப்படி நடந்தாலும் எனக்கு சுகம் உண்டாயிருக்கும் என்று தன் உள்ளத்திலே தேற்றி கொண்டால் கர்த்தர் அவனை மன்னிக்க சித்தமாகிறார் என்று இருக்கு. அவனை மன்னிக்கவே மாட்டார். முக்கியமாக சொல்கிறார் இதை. அப்பொழுது கர்த்தரின் கோபம் எரிச்சலும் அந்த மனிதன் மேல் புகையும். கர்த்தருடைய எரிச்சல், அவருக்கு கோபம், சொந்த பிள்ளைகள் தான் இப்படி செஞ்சுட்டுனா என்ன செய்யும், அவருக்கு கோபம் வரும், மன்னிக்க மாட்டார். கர்த்தரின் கோபம் எரிச்சலும் அந்த மனிதன் மேல் புகையும், அந்த எழுதின் மேல் புகையும் சொல்கிறார். அந்த மனிதன் மேல் புகையும். இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற சாபங்கள் எல்லாம் அவன் மேல் தங்கும். இந்த புஸ்தகத்தில் எவ்வளோ சாபம் பார்த்துட்டு விட்டீங்களா, அது எல்லாமே வந்துடும். எவ்வளவு ஆண்டவர் நம்ம நன்மையாளி இருக்கிறார், அந்த சாபம் பூரா வந்துடும். சின்ன காரியம்தான். தேவனுக்கு துதிக்கணும், அவரை மகிமைப்படுத்தணும், தன் இருதயத்தை மனம் போல விடக்கூடாது. இருதயம் திருக்குள்ளல் மகா கடவுளை உன்னை எங்கேயாவது எடுத்துகிட்டு போயிடும். சாத்தானுடைய செய்கைகளே அப்படி தான். நம்மளுடைய இருதயத்தை மழுக்கிறது தான் அவனுடைய செய்கள். கண்ணு வழியே உள்ளே போய் இருதயத்தை கெடுத்துருவான். ஆனால் எதுக்கு நம்ம மறைக்கணுமோ அதை நினச்சணும், விட்டு தரணும். கர்த்தர் அவன் பேரை வானத்தின் கிளிடாதபடி குலைத்து போடுவார். இது ஞாபகம் புஸ்தகத்தில் எழுதியிருக்க உடன்படிக்கை சகல சாபங்களும் அவன் மேலே நீங்கத்தக்க கர்த்தர் இஸ்ரவேல் கோத்திரங்கள் எல்லாவற்றையும் அவனை புறம்பாக்கி போடுவார். அவனை புறம்பாக்கி போடுவார். அது கோரத்தில் இல்லாமல் அவனை விலைக்கிடுவார்னு சொல்லியிருக்கார். அப்பொழுது உங்கள் பின் எழும்பும் தலைமுறையான உங்கள் பிள்ளைகளும் தூரத்திலிருந்து வரும் அந்நியரும் கர்த்தர் இந்த தேசத்துக்கு அறிவித்த வாதையும் நோய்களையும் காணும்போது கர்த்தர் தமது கோபத்தினாலே தமது உக்கரத்தினாலும் சோதோமையும் குமாரையும் அத்மாவையும் சேயுமையும் கவிழ்த்து போட்டது போல இந்த தேசத்தின் நிலங்களெல்லாம் விதைப்பும் விளைவும் யாதொரு பூண்டின் முளைப்பும் இல்லாதபடி கந்தகத்தாலும் உப்பாலும் எரிக்கப்பட்டு காணும்போது அந்த தேசமெல்லாம் கர்த்தர் தேசத்துக்கு இப்படி செய்ததாக கர்த்தர் மகா கோபம் பற்றி எரித்தக்க காரணம் என்னென்று சொல்வார்கள். பார்த்தீங்களா, அந்நிய ஜனங்கள் சொல்லுவாங்க, எதுக்கு இந்த ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்தார, இவங்களுக்கு இப்படி அப்படி வந்ததுன்னா அவங்க தவறுகள் செய்ததுனால இப்படி வந்தது. அந்த தேசத்தில் ஒன்றுமே முளைக்காது. சோதோங்குமாரால் ஆண்டவர் கவிழ்த்து போட்டார்ல, அங்கே ஒரு புல் முளைக்காது. வானத்திலிருந்து அக்னி கந்தகம் அதையெல்லாம் எரித்து போட்டது. அவன் மண்ணெல்லாம் என்ன கெட்டு போயிடும், திருப்பி ஒன்றுமே வராது. அதே மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லி இந்த ஜனங்கள் சொல்கிறாங்க. பற்றியிருக்க அதாவது அந்நிய ஜாதியெல்லாம் கர்த்தர் இந்த தேசத்துக்கு ஏன் இப்படி செய்தார், இந்த மகத்தான கோபம் பற்றியிருக்க காரணம் என்று சொல்வார்கள். அதற்கு அவருடைய பிதாக்களுடைய தேவனாய கர்த்தர் எகிப்திலிருந்து புறப்பட போது அவர்களோடு பண்ணின உடன்படிக்கை அவர்கள் விட்டு போய், அவரோடு எகிப்திலிருந்து புறப்படும்போது உடன்படிக்கை பண்ணினார்ல, அவனை ஆசிரியக்க அதையெல்லாம் விட்டதுனால இவங்க அவரை தேட மறந்ததுனால இப்படி ஆயிட்டுன்னு என்ன சொல்லுவாங்கன்னா அந்நிய ஜனங்கள் சொல்லுவாங்களாம். தங்கள் அறியாமலும் தங்கள் பலனும் அளிக்காமலும் இருக்கிற தேவர்களாகிய வேறே தேவர்களை சேவித்துட்டு, அதாவது தாங்கள் அறியாமலும் தங்களுக்கு ஒரு பலனும் அளிக்காமல் இருக்கிற, ஒன்றுமே செய்யாது, அது ஒன்றுமே இல்லை, அது நமஸ்கரின் சேவிக்கணும், அதில் அதை இவங்க சேவிச்ச நிமித்தம் வந்துச்சான். தாங்கள் அறியாமலும் தங்களுக்கு ஒரு பலனும் அளிக்காமல் இருக்கிற தேவர்களாகிய வேறே தேவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொண்டபடியினாலே
அந்த தேவர்களை நீங்கள் பணிஞ்சனால தான் உங்களுக்கு இது எல்லாமே வந்துச்சுன்னு சொல்லி அந்நிய செய்த ஜாதிக்காரனே சொல்லுவான். அப்போ சொந்த ஜனங்களை ஆண்டவர் எவ்வளோ சிநேகிக்கணும் அந்நியனுக்குமே தெரியும். நம்முடைய ஆண்டவராக இயேசு ரட்சகரை நம்ம முழு மனதோடும் முழு ஆவியோடும் முழு சரீரத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறணும். அதை தான் ஆண்டவர் முதல்ல விரும்புகிறார். கர்த்தர் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற சாபங்கள் எல்லாவற்றையும் அந்த தேசத்தின் மேல் வரப்பண்ணி அதன் மேல் கோபம் உண்டவராகி அவர்கள் கோபத்தினாலே உங்களினாலும் மகா எரிச்சல்னாலும் உங்களுடைய தேசத்தில் வேரோடே பிடுங்கி இந்நாள் வரைக்கும் இருக்கிற போல அவர்களை வேறு தேசத்தில் எரிந்து விட்டார் என்று சொல்லப்படும். உங்களை இந்த தேசத்துலேருந்து பிடுங்கி போட்டுருன்ட்டார். மரத்தை பிடுங்கி போட்ட மாதிரி அந்த கானான் தேசத்துலேருந்து உங்களை பிடுங்கி போட்டுருவேன், நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் போதிக்கிறார். எரிஞ்சு போடுவேன். இதெல்லாம் முடிச்சுட்டு ஆண்டவர் சொல்கிறாரு எப்படின்னா, நீங்கள் அந்நிய ஜனங்கள் தேவனை அறிஞ்ச இவங்க தான் உண்மையான தேவன் அவங்களுக்கு தெரியும். இவங்க தொழுது கொள்கிற தேவன் உண்மையான தேவன் எல்லாமே தெரியும். ஆனாலும் அவங்க மனம் விட்டு போக முடியாது. சாத்தான் அவங்கள பல இடம் பண்ணியிருக்கான். நாம் அவங்களுடைய வலைகளை சிக்கி விடாதபடி ஓடிக்கொள்ள வேண்டும். விக்கிராதனைக்கு விலகி ஓடுங்கள், விக்கிராதனைக்கு விலகி ஓடுங்கள், வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கன்னு சொல்கிறார். எல்லாமே விலகி ஓடணும். அது நம்மளை பற்றி கொண்டு வந்தாலும் ஓடணும்னு சொல்கிறார் பவுல் சொல்லுவார். அதனால் என்ன சொன்னால் இது முக்கியமானது. நீங்கள் ஆண்டவரை மட்டும்தான் செவிக்கணும். அவரை மட்டும்தான் ஒன்று மனதின் அறையை கட்டி கொண்டு அவரை நோக்கி ஒன்று தொழுகையோ ஜெபமோ பண்ணும் பொழுது கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். அவர் பார்த்து கொண்டே இருப்பார். இம்மைக்காயும் பின்பற்றக்கூடாது. இந்த உலகத்தில் நல்ல வாழணும்னு பின்பற்றக்கூடாது. அது எல்லாமே அஞ்ஞானிகளை நாடி தேடுகிறார்கள். உங்களுக்கு வேண்டியது உங்கள் பரமபிதா அடைந்திருக்கிறாங்கிறது. அதனால் இம்மைக்குள்ள வாழ்வை மட்டும் தேடக்கூடாது. மறுமையிலே நித்தியத்தில் நம்ம அங்கே இருப்போம். அவர் தேவனோடு இருப்போம். இந்த பூலோகத்தில் நான் வந்திருக்கிறோம். தேவன் மாமிசத்தில் வந்திருக்கிறார். அவரை விசுவாசிக்கணும். அவரை விசுவாசித்து அவரை அன்பு கூறும்போது தான் கர்த்தர் நம்மளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். இதெல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, மறைவானவர்கள் நம்முடைய தேவனாய கர்த்தருக்கே உரியவர்கள். மறைவான காரியம். ஏன் இப்படி செஞ்சார், ஏன் இப்படி சொன்னார், ஏன் இப்படி செஞ்சார், அந்த கேள்விக்கே அங்கே இடம் இல்லை. அது மறைவானவைகள். அது நம்மளுக்கு தேவைப்படவே வேண்டாம். சிலவங்க சொல்லுவாங்க போட்ஸை ஏன் ஆண்டவர் பண்ணார், ஏன் இப்படி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறது. தேவனை கேள்வி. வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் உண்டாக்கின தேவனை இவங்க கேள்வி கேட்குறது. அதுதான் அந்த வசனத்தை எழுதியிருக்கார். மறைவானவைகள் நம்முடைய தேவனாய கர்த்தருக்கே உரியவைகள். அவருக்குரியவைகள். நீ அவர்களை தலையிடாண்டான். அதுக்கு எழுதிட்டு என்ன சொல்கிறாருன்னா, வெளிப்படுத்தப்பட்டவைகளோ, நமக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைப்படியெல்லாம் செய்யும்படி நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்னைக்கும் உரியவைகள். பார்த்தீங்களா, சிம்பிளாக சொல்லிட்டார். நமக்கு வெளிப்படுத்தப்பட்ட காரியத்தை நம்மளுக்கு நேராக ஓடணும். ஓட்டத்தில் நேராக ஓடணும். நமக்கு வெளிப்படுத்தியிருக்க ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கிறாரு. நாம் சத்தியத்தை எப்படி அறிந்து கொண்டோம், நாம் தேவனை எப்படி அறிந்து கொண்டோங்கிறத நமக்கு வெளிப்படுத்தின பிரகாரம் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். மறைவானதை நம்ம யோசிக்க வேண்டியது இல்லை. மறைவானது அவருக்குரியவைகள்னு சொல்லியிருக்காரு. மறைவானவைகளோ நம்முடைய தேவனாய கர்த்தருக்கே உரியவைகள். அதை அவர் பார்த்துக்கொள்வார். அது அப்படின்னு அவர் தேவையில்லை, அப்படியா செஞ்சார் அப்படின்னு சொன்னால் தேவையே வேண்டாம். வேதத்தின்படி வெளிப்படுத்தப்பட்டவைகள். அதான் சொல்கிறார். இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின்படி எல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும், நமக்கு மட்டும் இல்லை நம்முடைய பின் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள். என்றென்றைக்கும் உரியவைகள். இதன்படி நீ கை கொள்ளணும். அப்போ ஆண்டவர் நம்முடைய தேவன் எப்படி பார்த்தீங்களா, எல்லாம் வசனங்கள் எவ்வளோ நீதியாக இருக்குது. அதெல்லாம் உபாகமத்தில் பவுல் அந்த ஜனங்களுக்கு எழுதி வைக்கிறார். நம்ம புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஜீவிக்கிற நாம், கடைசி காலத்தில் ஜீவிக்க வைக்கிற நாம் எல்லாமே நம்ம தேவனை நோக்கி இருக்கணும். நம்ம மறைவானவைக்கு நம்ம தேட வேண்டிய தேவையே இல்லை. நம்ம சின்ன வயசில் ஏன் இப்படி சொன்னார் அப்படி சொன்னார்னு சொல்லுவோம். இப்போ அப்படி தேவையில்லை. வேதத்தை நல்லா புரிஞ்ச பிறகு மறைவானவைகள் தேவனுக்கு உரியவைகள் எங்களுக்கு வேண்டாம். அது கர்த்தருக்கே உரியவைகள். வெளிப்படுத்த இந்த வசனங்களை பைபிளில் வெளிப்படுத்தவர்களும் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கு உரியவைகள். அப்படி தான் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். இதன்படி நடப்போம். கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோம். நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, பரிசுத்த தேவனே, நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறீரப்பா. ஏசப்பா, நீங்கள் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறீங்கப்பா. உண்மை அறிவது நித்திய ஜீவன். உண்மை செய்வது மெய்யான சுபாபங்கத்தாவே. எங்களில் உள்ள குறைகள் குற்றங்களை மன்னிங்க. மாம்ச சிந்தை எடுத்துப்படுங்க. ஆவியின் சிந்தித்தாங்க. பரிசுத்த ஆவினாலே ஒவ்வொரு நாளும் நடத்தப்பட கிருபை செய்யுங்கப்பா. உலகத்திலே சாத்தான் கொண்டு வருகிற சகல கிரியையிலிருந்து எங்களை விடுதலையாக்கித்தாங்க. சுத்த இருதயத்தை தாங்கப்பா. பலவீனங்கள் சோர்வுகள் எல்லாவற்றையும் எடுத்துப்படுங்கப்பா. எல்லாவற்றையும் நீர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தீர் ஆண்டவரே. இந்த வசனம் எவ்வளோ உறுதியாகிக்கும். ஆம் என்றும் ஆமேன் என்று இருப்பதற்காக கோடா கொடி ஸ்தோத்திரம். எங்களுடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க. சாந்த குணத்தை கற்றுக் கொடுங்க. பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்ய வேண்டுமா செபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென்.